வாட்டி அவரை பார்த்தேன்னு வச்சுக்க. டாய்லெட் எங்க இருக்குன்னு என்ன கேக்குறா சுதா இவன்? அவங்க 2 பேரும் ஸ்பிளிட் பர்சனாலிட்டியா ஒருத்தருக்குள்ளேயே இருந்தா அவன் தான் என் பையன்மா. நீங்க பயங்கரமா கோவப்படுற ஒரு கேரக்டரா? எல்லாத்துக்குமே கோவப்படுவீங்களா? எல்லார் மேலேயுமே கோவப்படுவீங்களா? உங்கள் கோவத்தை உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியலையா? கோவத்தால் உங்களோட நிறைய வேலைகள் டிஸ்டர்ப் ஆகுதா? உங்களோட கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு வேணும்னு நினைக்கிறீங்களா? ஒரு வழி இருக்குது. உங்கள் கோவத்துக்குன்னு ஒரு நாள் வச்சுக்கோங்க. அந்த நாள் வந்து உங்கள் கோவத்தை காட்டுங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு யார் மேலேயாச்சும் கோவம் இருந்துச்சு, எந்த விஷயத்து மேலேயாச்சும் கோவம் இருந்துச்சுன்னா அந்த பர்சனோட நேமையோ இல்லை அந்த விஷயத்தையோ ஒரு டைரியில் எழுதி வச்சுக்கோங்க. ஒரு வாரம் வெயிட் பண்ணுங்க. அந்த நாள் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அன்னைக்கு அந்த பர்சன் மேலே அந்த விஷயம் மேலேயும் உங்களுக்கு கோவம் இருந்துச்சுன்னா அந்த கோவத்தை காட்டுங்க. இல்லைனா அந்த கோவத்தை வந்து அப்படியே நீங்கள் விட்டுருங்க. இது வந்து உங்கள் லைஃப்பில் அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா இது உங்கள் லைஃப்பை வந்து நிஜமாவே வந்து வேற மாதிரி மாற்றும். இது ஒரு நல்ல ஐடியா. ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு திலக் டாக்ஸ். ஒரு நல்ல திரைப்படம் எப்படி இருக்கணும்? அது நம்மளை சிரிக்க வைக்கணும், சிந்திக்க வைக்கணும், இல்லை வியக்க வச்சு வைக்கணும். இந்த வார திரை விமர்சனத்தில் பார்க்க போகிற சூர்யா சாட்டர்டே படம் நம்மளை சிரிக்க வச்சதா, சிந்திக்க வச்சதா, இல்லை வியக்க வச்சதான்றது தான் இந்த திரை விமர்சனத்தில் பார்க்க போகிறோம். சூர்யா சாட்டர்டே இந்த படத்தோட கதையை இப்போ வந்து ஷார்ட்டாக பார்ப்போம். ஹீரோ நானி வந்து ஒரு LIC ஏஜென்ட்டாக இருக்காரு. இவர் வந்து பயங்கரமாக கோவப்படுற ஒரு கேரக்டராக இருக்காரு. எப்பயுமே கோவப்படுவார். ஆனால் இவரோட கோவத்தை வந்து சாட்டர்டே மட்டும் தான் வெளிப்படுத்துவார். இவருக்கு யார் மேலேயாச்சும் கோவம் வந்துடுச்சுன்னா அவங்க பேர் வந்து ஒரு டைரியில் நோட் பண்ணி வச்சுட்டு ஒரு வாரம் வெயிட் பண்ணுவார். சாட்டர்டே வரைக்கும் வெயிட் பண்ணுவார். அவங்க மேலே திருப்பி கோவம் வரலன்னா விட்டுருவார். ஆனால் அவங்க மேலே திருப்பியும் கோவம் அப்படியே இருந்துச்சுன்னா இவர் என்ன பண்ணுவார், அவங்க பேரை சர்க்கிள் பண்ணிட்டு அவங்க எங்கே இருந்தாலும் அவங்களை தேடி கண்டுபிடிச்சி போய் அவங்களை அடின்னு அடித்து வெளுத்துருவார். இதுதான் வந்து ஹீரோட கேரக்டர். ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம SJ சூர்யா, அவர் தான் வில்லனு. அவர் வந்து இவரோட ஏரியாவில் இருக்கிற ஒரு இன்ஸ்பெக்டர். அவரும் வந்து பயங்கரமாக கோவப்படுற ஒரு கேரக்டர். அவரும் எப்போ பார்த்தாலும் கோவப்படுவார், எல்லாத்துக்குமே கோவப்படுவார். கோவத்தோட உச்சக்கட்டன்ற மாதிரி SJ சூர்யாவும் இருப்பார். SJ சூர்யா வந்து அவருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அவங்க ஏரியாவில் இருக்கிற ஆளுங்களை போய் பிடிச்சிட்டு வந்து ஜெயிலில் போட்டு அடின்னு அடிப்பார். அவங்களுக்கு சம்மந்தமே இல்லைனாலும் இவர் வந்து அவர் கோவத்தை வந்து மற்றவங்க மேலே அடித்து காட்டிப்பாரு. இந்த 2 கேரக்டருமே பயங்கரமா கோவப்படுற கேரக்டர். இப்போ ஹீரோ என்ன பண்றாருன்னா வந்து ஹீரோயினை வந்து லவ் பண்றாங்க. அண்ட் ஹீரோயின் யாருன்னு பாத்தீங்கன்னா SJ சூர்யாவோட போலீஸ் ஸ்டேஷன்ல சப் இன்ஸ்பெக்டரா வேலை பண்றவங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு ஸ்டேஜ்ல வந்து நானியை லவ் பண்றாங்க. அண்ட் அவங்களுக்கு வந்து SJ சூர்யா வந்து அந்த ஏரியால வந்து பயங்கர அட்டூழியம் எல்லாம் பண்றாரு. இதை யாரா கேட்க மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி இருக்கும்போது நம்ம நானி கிட்ட சொல்றாங்க இவரை வந்து எப்படியாச்சும் வந்து தட்டி கேட்கணும் அப்படின்னும் போது ஹீரோ வந்து ஹீரோயின்காக எப்படி வந்து தட்டி கேட்கிறாரு. தட்டி கேட்டு SJ சூர்யாவை வந்து அந்த மக்கள் கிட்ட இருந்து எப்படி காப்பாத்துறாருன்றது தான் இந்த படத்தோட மொத்த கதை. இந்த படத்துல ஆக்டிங் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம்னா வந்து ஹீரோவோட நம்ம SJ சூர்யாவோட ஆக்டிங் தான் வந்து அவுட்ஸ்டாண்டிங்கா இருந்துச்சு. அவர் கோவப்படுறதா இருக்கட்டும், அந்த அவர் கோவப்படும் போது திட்டுற டயலாகே வந்து காமெடியா இருக்கும், பயங்கரமா இருக்கு. அது பார்க்கும் போதே வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அவரோட ஆக்டிங் அண்ட் பர்ஃபார்மன்ஸ். அதே மாதிரி ஹீரோவோட ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா சூப்பரா இருக்கு. சென்டிமெண்டா இருக்கட்டும், எல்லாமே சூப்பரா பண்ணிருக்காரு. இந்த படமே வந்து அவுட் அண்ட் அவுட் ஒரு ஆக்ஷன் மூவி தான். நானிக்கு கண்டிப்பா இந்த படம் வந்து ஒரு ஹிட்டான படம். அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹீரோட அண்ணனா ஒருத்தர் வராரு. அவரோட கேரக்டர்ல பாத்தீங்கன்னா அவர் வந்து எப்பயுமே தப்பா ஜட்ஜ் பண்ற மாதிரியான ஒரு கேரக்டர். அவரோட அந்த தப்பான ஜட்ஜ்மெண்ட் வந்து படத்துக்கு வந்து பயங்கரமான ஹியூமரை வந்து சேர்க்குது. SJ சூர்யா வந்து கோவப்படுறதும் பயங்கர ஹியூமரா இருக்கு. அதே மாதிரி SJ சூர்யாவோட அண்ணனா வரவரும் வந்து அவரோட தப்பான ஜட்ஜ்மெண்ட்டும் வந்து பயங்கர ஹியூமர் படத்துக்கு சேர்க்குது. ஸோ படத்துல பாத்தீங்கன்னா சென்டிமெண்ட் இருக்கு. அண்ட் படத்துல பாத்தீங்கன்னா காமெடி இருக்கு, ஃபைட் இருக்கு. ஒரு 100% கமர்ஷியல் மூவி இது. இந்த படத்துல சினிமோட்டோகிராஃபி அண்ட் எடிட்டிங்கை பத்தி சொல்லணும் அப்படின்னா சினிமோட்டோகிராஃபி நல்லா இருக்கு. ஏன்னா ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் பயங்கரமா இருக்கு. விஷுவலா சூப்பரா இருக்கு. சினிமோட்டோகிராஃபி பெஸ்டா பண்ணிருக்காங்க. ஹீரோ வந்து மாசாவும் கிளாஸாவும் காமிச்சிருக்காங்க அவரோட ஃபைட் சீக்வன்ஸ்ல. எடிட்டிங் வந்து கொஞ்சம் லேக் தான் அப்படின்றாங்க. ஏன்னா படம் வந்து 2 hours 45 minutes ரொம்ப ஸ்ட்ரெச்சா போன மாதிரி இருந்துச்சு. எடிட்டிங்ல அதை கொஞ்சம் ட்ரிம் பண்ணிருக்கலாம். சாங்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 2 songs வந்து நல்லாவே இருந்துச்சு. மற்றபடி பாத்தீங்கன்னா காமெடி இந்த படத்துல ஹைலைட் அண்ட் ஃபைட் வந்து ஹைலைட். இது ஒரு 100% கமர்ஷியல் படம். தாராளமா இந்த படத்தை தியேட்டர்ல போய் ஒரு தடவை பார்க்கலாம். இந்த படம் ஆக்சுவலா கோவப்படுற எல்லாரையுமே வந்து சிந்திக்க வச்சிருக்கு. எஸ்பெஷலி என்னையே கூட சிந்திக்க வச்சிருக்கு. ஏன்னா நான் பயங்கரமா கோவப்படுவேன். இந்த படத்துல ஒரு சின்ன ஐடியா சொல்லியிருக்காங்க. கோவப்படுறீங்கன்னா கோவப்படுறது தப்பு இல்லை, ஆனா அந்த கோவத்தை வந்து ஏதாவது ஒரு நாள் வெளிப்படுத்துங்க, மற்ற 6 நாள் வந்து அந்த கோவத்தை அடக்கி வைங்க. அதுக்கப்புறமும் உங்களுக்கு கோவம் வந்துச்சுன்னா அதை வெளிக்காட்டுங்கன்ற மாதிரி ஒரு சின்ன ஐடியா கொடுத்துருக்காங்க. இதை நம்ம ரியல் லைஃப்ல அப்ளை பண்ணோம்னா கோவப்படுறவங்களோட லைஃப்லாம் வந்து கொஞ்சம் பெட்டரா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதனால எல்லாரும் இந்த படத்தை கண்டிப்பா பார்க்கணும்னு என்னோட தாழ்மையான
கோரிக்கை. இந்த படம் காசுக்கு ஒர்த்தானா கண்டிப்பா இந்த படம் உங்க டைமுக்கும் காசுக்கும் ஒர்த்து தான். ஒரு சில விஷயம் தான் வந்து பழைய டைப்லயே இருக்கு, ஸ்டீரியோ டைப்ல மக்கள் எவ்வளவு அடிச்சாலும் அடி வாங்குவான்ற மாதிரி ஒரு சில விஷயம் வந்து கிளீஷேவா தான் இருக்கு. பட் ஸ்டில் வந்து இது ஒரு கமர்ஷியல் மூவியா வந்து அந்த மாதிரி சில விஷயம் இருந்தாலும் ஓவராலா இது வந்து ஒரு நல்ல கமர்ஷியல் என்டர்டைன்மெண்ட் மூவி தான். அண்ட் ஒரு சின்ன அழகான மெசேஜ் அண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்டான மெசேஜையும் சொல்லியிருக்காங்க கோவப்படுற எல்லாருக்கும். அதனால கண்டிப்பா ஃபேமிலியோட நீங்க போய் இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணணும். இந்த ரிவ்யூ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறந்துடாம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸ்டே டியூன் ஃபார் மோர் ரிவ்யூ வீடியோஸ். தேங்க்ஸ் கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.